Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் லொகேஷன் டெசிஷன்ஸ் அண்டர் அன்சர்டனிட்டி என்பதை பார்க்க போகிறோம். இந்த உதாரணத்தை நாம் சென்ற பாடத்திலேயே பார்த்திருக்கிறோம். இந்த உதாரணத்தை அதோடு சம்பந்தப்பட்ட கணக்குகளை போட்டு ஒரு இடத்தில் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதை இன்று எங்கே விட்டு இருந்தோமோ அங்கிருந்து தொடர்ந்து இந்த கணக்கை பூர்த்தி செய்து அதிலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு உதாரணம். இது புத்தக கணக்கு போன்ற ஒரு உதாரணம். நடைமுறையில் வாழ்க்கையில் ஒரு கம்பெனிகள் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அந்த மாதிரி அவை சந்திக்கும் நேரத்தில் இது போன்ற உதாரணங்கள் நமக்கு உதவி செய்யும். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மொத்தம் ஒரு 15,000 ப்ராடக்ட்ஸை வேறு ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஒரு ப்ராடக்டினுடைய லாபமானது 2 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அதை ஒரு இடத்தில் வெளிநாட்டில் இறக்கி ஒரு சீ போர்ட்லேயோ இல்லது சாதாரணமாக ப்ராடக்ட் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் இதில் நம்ம மோட்டார் சைக்கிள் என்று சொல்லியிருக்கிறோம். அது ஒரு கடல் மூலமாக அதை அனுப்பி எந்த நாட்டிற்கு செல்கின்றதோ அங்கே அந்த நாட்டில் அதை அந்த கடல் போர்ட்டிலிருந்து அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைத்து அதை கடைகளுக்கு அனுப்பி விற்பார்கள். ஸோ அந்த ஸ்டோரேஜுக்கு அவர்களுக்கு இடம் தேவை. அதை பற்றி தான் இந்த உதாரணம் இருக்குது. ஸோ 20 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட்ஸுன்னு நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. அது கியூபிக் ஃபீட்டாக இருக்கலாம், ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சாதாரணமாக கியூபிக் ஃபீட்டாக இருக்கும். ஒரு பொருளை இப்படி நிற்க வச்சோன்னா 3 டைமென்ஷன் இருக்கும். அதனால் இத்தனை கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்கிறது, இல்லை கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். நம்ம யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லி வச்சிட்டோம். ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதில் அந்த நாட்டின் கரன்சியை பற்றி நம்ம இங்கே பேசலை. இப்போதைக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்த வருஷத்துக்கு they expect the demand to go up by 20%, probability 0.04, stay as it is, அதே 15,000 இருக்கலாம், probability 0.04, குறைவதற்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு go down by 10% with probability 0.2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கு பாருங்க, 1000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் மாறலாம். Can go up by 20%, 0.5, remain the same, 0.3, and go down by 5%, 0.2. 3 possibility கொடுத்துருக்கோம். Compute the probable scenarios and the associated probabilitiesங்கிறது தான் நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். அதை மறுபடியும் சற்று வேகமாக இதை பார்த்துவிட்டு அந்த கணக்குக்கு வந்துடலாம். இது அன்சர்டனிட்டி அப்படின்னு இதில் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் 2 வேரியபிள் இருக்குது நமக்கு. ஒன்று டிமாண்டு, இன்னொன்று காஸ்ட் ஆஃப் யூனிட் ஸ்டோரேஜ். இத்தனை நாட்கள் நம்ம பார்த்த பாடங்களில் இதெல்லாம் டிட்டர்மினிஸ்டிக்காக இருந்தது. அதாவது டிமாண்ட் இவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டானாக்க அந்த டிமாண்ட் மாறாது. ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். அந்த வேல்யூ இஸ் நோன் வித் சர்டனிட்டி அண்ட் இட் வில் நாட் சேஞ்ச், மாறாது. அப்போ டிட்டர்மினிஸ்டிக்னு பேர். அன்சர்டனிட்டி அப்படின்னா அது சர்டனாக கிடையாது, 2-3 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த டிமாண்ட் ஆகப்பட்டது 3 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறோம்னாக்க இட் கேன் கோ அப் பை 20%ங்கிறோம். அப்போ 15,000 18,000 ஆகலாம். ஸ்டே ஆஸ் இட் இஸ் 15,000 இருக்கலாம். ரெடியூஸ் பை 10% அப்படின்னு சொல்கிறோம், 13,500 இருக்கலாம். அதில் 3 வேல்யூஸ் எடுத்துக்கும். 3 வேல்யூக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பேர். ஒரு வேரியபிள் மோர் தேன் 1 வேல்யூ எடுத்துக்கொண்டு வித் அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டியும் கொடுத்துட்டோம்னாக்க
அந்த மாதிரி இருக்கிற வேரியபிளுக்கு ரேண்டம் வேரியபிள் என்று பெயர். நீங்கள் வந்து MBA படிக்கும் மாணவராக இருந்தால் ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் நிறையா ரேண்டம் வேரியபிள்னால் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சில ஈக்குவேஷன்ஸையும் சில அதிலிருந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக இந்த டிமாண்டுங்கிறது 3 வேல்யூ எடுக்கலாம். 18,000, 15,000, 13,500. அதை தான் கீழே வந்து நம்ம 180, 150, 135 அப்படின்னு காமிச்சிருக்கோம். அதை 100ஆல் பெருக்க வேண்டும். அதை கணக்கு கொஞ்சம் சுலபமாக போடுவதற்கு இருக்கும் என்ற காரணத்தினால் 15,000ங்கிறத 150ன்னு காட்டுறோம், 18,000ங்கிறத 180ன்னு காட்டுறோம். அதே போல் இந்த சி அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதனுடைய தற்போதைய விலை 1000 ரூபாய். அதுவும் 3 வேல்யூ எடுத்துக்கலாம். அதையும் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இட் கேன் கோ அப் பை 20%. ஸோ 1000ங்கிறது 1200 ஆகும். அதை 12ன்னு காமிச்சிருக்கோம். ரிமைன் த சேம், 1000 1000ஆக இருக்கும். அதை 10ன்னு காமிச்சிருக்கோம். கோ டவுன் பை 5%. 1000 என்பது 950ஆக குறைகிறது. அது வந்து 9.5 அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ இதில் டிமாண்டுங்கிறது 3 வேல்யூ எடுத்துக்கும். இந்த ப்ரைஸுங்கிறது 3 வேல்யூ எடுத்துக்கும். ஸோ மொத்தம் 9 வேல்யூ வரும். இது 3, அது 3, 9 வேல்யூ வரும். இந்த 9 இங்கே காமிச்சிருக்கோம். ஆனால் இங்கே 1, 2, 3, 4, 5 இருக்குது. 6, 7, 8, 9 அடுத்த இதில் இருக்குது. 180, 10 அப்படின்லாம் இருக்குது. அதனால 9 இருக்குது. சாதாரணமாக இந்த 3 டிமாண்ட் வேல்யூஸும் இந்த 3 ப்ரைஸ் வேல்யூஸும் இண்டிபெண்ட், ஒன்றை ஒன்று சார்ந்தது அல்ல. டிபெண்ட்னா சார்ந்தது, இண்டிபெண்ட்னா இரண்டும் சார்ந்தது அல்ல. தேர் இண்டிபெண்ட் அப்படிங்கிற அசம்ஷனில் நீங்கள் ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ண முடியும். இதில் டிபெண்டன்சி இருந்ததுனாக்கா அதுக்கு ஒரு கார்லேஷன் இருக்கும். அந்த கார்லேஷனை நீங்கள் ஃபார்முலாவில் கொண்டு வரணும். அதையும் நீங்கள் ரேண்டம் வேரியபிள் போது படிச்சிருப்பீங்க. பர்டிகுலர்லி கொண்டு வரும்போது வேரியன்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம அதெல்லாம் படிப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி கணக்குகளை போடும்போது இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் 2 ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ண முடியும். ஆக மொத்தம் 9 பாசிபிலிட்டி அல்லது 9 சினாரியோ இருக்குது. இதில் 3, அதில் 3 காமிச்சிருக்கோம். ஸோ டிமாண்ட் ஈக்குவல் டு 180, காஸ்ட் ஈக்குவல் டு 12 போட்டால் ப்ராபபிலிட்டி 0.2 அப்படிங்கிறோம். ஏன்னா டிமாண்ட் ஈக்குவல் டு 180 அப்படிங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.4. காஸ்ட் கோ அப் பை 20%, 0.5. ஸோ 0.4 into 0.5 will become 0.2. அதே மாதிரி ரெண்டாவது வந்து D ஈக்குவல் டு 180, C ஈக்குவல் டு 10 வலது பக்கத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் பெருக்கினீங்கன்னாக்கா 0.4 into 0.3 is equal to 0.12. 4, 3, 12, 0.12. அதே மாதிரி மூணாவது 180, 9.5 அப்படிங்கிறது 0.4 into 0.2, 0.08. இந்த 3 மட்டும் கூட்டினீங்கன்னாக்க 0.2 + 0.12 + 0.08 கூட்டினீங்கன்னா 0.4 வரும். அதான் கரெக்டாக அந்த முதலுடையது 20% போகிறதுடைய ப்ராபபிலிட்டி 0.4. அதே போல் அடுத்த 3 150, 12, 150, 10, 150, 9.5. ப்ராபபிலிட்டி பெருக்கினீங்கன்னா 150 12க்கு 0.2, 150 10க்கு 0.12, 150 9.5க்கு 0.08, 3 கூட்டினீங்கன்னா 0.4. அது வந்து இங்கே மேலே ரெண்டாவது இருக்கு பாருங்க, ஸ்டே ஆஸ் இட் இஸ் வித் 0.4, அந்த 0.4 வந்துடும். கடைசி 3 பார்த்தீங்கன்னாக்க D135, C12 அது 0.1, D135, C10 0.06, D135, C9.5 0.04. இது 3 கூட்டினீங்கன்னா 0.2. அதுதான் அங்கே கடைசியில் கோ டவுன் பை 5%, P ஈக்குவல் டு 0.2. ஸோ இந்த 9ம் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அந்த 9ஐ ஒரு படத்தின் மூலமாக அதை காட்டுறோம். இப்போ இருக்கிறது 150, 10. இந்த 9 சினாரியோ வரலாம். அந்த 9 சினாரியோவையும் இங்கே குறிப்பிட்டு 9 நோட்ஸாக அதை காண்பித்து அதுக்கு உண்ட அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டி இங்கே காமிச்சிருக்கும். இந்த எல்லா அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டி கூட்டினீங்கன்னா 1 வரணும். முதல் 3 கூட்டினீங்கன்னா 0.4 வரும், அது 180 ப்ராபபிலிட்டி. அடுத்த 3 கூட்டினீங்கன்னா 0.4, 150 ப்ராபபிலிட்டி. அடுத்த 3 கூட்டினீங்கன்னா 0.2, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 0.1. ஜென்ரலாக இந்த மாதிரி வரையும் போது இதுக்கு ஒரு டெசிஷன் ட்ரீ என்று பெயர்.
இந்த சினாரியோ ட்ரீ அல்லது டெசிஷன் ட்ரீ. டெசிஷன் ட்ரீங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதில் இன்னும் சில அதிகபட்சமான விஷயங்கள் இருக்கின்றன. அதை வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு சினாரியோ ட்ரீ அல்லது டெசிஷன் ட்ரீ என்று சொல்லலாம். 9 சினாரியோ இருக்குது, 9 நோட்ஸ் இருக்குது, அதோட ப்ராபிலிட்டி இருக்குது, கூட்டினீங்கன்னா 1 வந்துடும். ஸோ இது முதல் பார்ட். இப்போ வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளாக 2 வேரியபிளை கொடுத்துட்டு கம்ப்யூட் தி பாசிபிள் சினாரியோஸ் அண்ட் தி அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டிஸ், அதை நம்ம கம்ப்யூட் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம டெக்ஸ்டாக காமிச்சிருக்கோம், அதையே ஒரு படம் மூலமாக இந்த மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ இந்த கணக்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கம்பெனி வந்து 2 விதமான ஆல்டர்னேட்டிவ்ஸ், அவர்களுக்கு 2 வழிகள், 2 முறைகளை அவர்கள் யோசிக்கிறார்கள். இதை எப்படி செய்வது என்று 2 முறைகளை 2 விதமாக செய்யலாம். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். அந்த 2 விதங்கள் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். பை ஆல் த ஸ்பேஸ் அட் த மார்க்கெட் ரேட். என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த சமயத்தில் அது வரும்போது அதற்கு தகுந்தாற் போல் அதை பணத்தை கட்டி அந்த பிளேஸை ஹையர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து 20,000 பைக்குக்கு தான் அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க, லீஸ் பண்ணி எடுக்கலான்னுட்டு. அதை 1000 ரூபாய்க்கே கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு யூனிட் ஸ்பேஸ் 1000 ரூபாய்க்கு, ஆனால் நீங்கள் 20,000 நீங்கள் லீஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கி இந்த 2ல் எது நமக்கு லாபகரமானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த வலது பக்கத்தில் இந்த கணக்குகையும் இடது பக்கத்தில் அதற்கு உண்டான வேல்யூவை நம்ம இங்கே வந்து காட்டுறோம். எப்படி காட்டுறோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த 9 சினாரியோ இருக்குது, அந்த 9 சினாரியோவையும் எழுதியிருக்கோம். 1 2 3 4 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். அந்த 9 சினாரியோவையும் நீங்கள் திருப்பி ஒரு தடவை இப்படி பார்த்தீர்கள் என்றால் 180 12 180 10 180 9.5 அதோட ப்ராபிலிட்டி, 150 12 150 10 150 9.5 135 12 135 10 135 9.5. இந்த 9 சினாரியோவையும் டி அப்படிங்கிற காலம்க்கு கீழே அந்த 9 டிமாண்டையும் எழுதிட்டோம். 3 180 3 150 3 135. அதற்கு சம்பந்தப்பட்ட சி அப்படிங்கிற காஸ்ட்டையும் 9ஐயும் கொடுத்துட்டோம். 12 10 9.5 12 10 9.5 12 10 9.5 எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இந்த எல்லாத்தினுடைய ப்ராபபிலிட்டியை கடைசி காலத்தில் கொடுத்துட்டோம். 0.2 0.12. நீங்கள் போன படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 0.2 0.12 அந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கடைசி காலத்தில் கொடுத்துட்டோம். இதுக்கு நடுவில் 3 காலம் இருக்குது. ப்ராஃபிட், காஸ்ட், நெட் அப்படின்னு 3 காலம் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். முன்னாடி கணக்கில் என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, ஒரு பொருளை விற்றால் 2 லட்சம் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக 180ங்கிறது 18,000 நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை நம்ம 100ஆல் வகுத்து போட்டிருக்கோம். ஆக 18,000 × 2 36,000. 18,000 × 2 38,000 36,000. முதல் 3 காலமில் 36,000, அடுத்த 3 காலமில் 30,000, அடுத்த 3 காலமில் 27,000. இவ்வளவு லட்சங்கள் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். காஸ்ட்டுங்கிறது என்னது? காஸ்ட்டுங்கிறது நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான செலவு. ஆக 12 ரூபாய், அதாவது 1200 ரூபாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்லியிருப்போம். காஸ்ட் ஆஃப் பர் யூனிட் ஸ்டோரேஜ் இஸ் 1000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈச் பைக் ரிக்வயர்ஸ் அபவுட் 20 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஆக 18,000 பைக்கு இன்ட்டு 20 யூனிட், 18,000 இன்ட்டு 20 யூனிட், ஒரு ஸ்பேஸுக்கு 1200 ரூபாய். ஆக இந்த காஸ்ட் என்பது 18,000 இன்ட்டு 20 இன்ட்டு 1200. அதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா 4320 அப்படின்னு வரும். அது வந்து 18,000 இன்ட்டு இத்தனை லட்சங்கள் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ 18,000 இன்ட்டு 12 இன்ட்டு 20ங்கிறது 432 லட்சங்கள். 18,000
இன்ட்டு 1200 இன்ட்டு 20. இதை நம்ம போட்டு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். 18,000 இன்ட்டு 1200 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 12 216 216 இன்ட்டு 2 432 432. இந்த 18,000க்கு உங்களுக்கு 3 சைபர் வரும், 1200க்கு இன்னும் 2 சைபர் வரும், 20க்கு இன்னொரு ஒரு சைபர் வரும். இத்தனை ரூபாய். இதை நீங்கள் லட்சங்களில் டிவைட் பண்ணணும். 1 10 100 1000 10,000 லட்சம். 5 0 கட் ஆகும். இங்கே 1 2 3 4 5 0 கட் ஆச்சுனாக்க 4,320 லட்சங்கள் அது இங்கே வரும். ஆக ப்ராஃபிட்டுங்கிறது 36,000 லட்சம், செலவு 4,320 லட்சம். ஆக நெட் ப்ராஃபிட் என்பது 31,680 லட்சம். இது வந்து ப்ராபபிலிட்டி 0.2. இதே மாதிரி நீங்கள் காஸ்ட் எல்லாத்துக்கும் போடலாம். ஸோ ரெண்டாவதுக்கு போடும்போது 18,000 இன்ட்டு 1000 இன்ட்டு 20 போட்ட 3,600. மூணாவது 18,000 இன்ட்டு 950 இன்ட்டு 20 3,420. நான் ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிட்டேன், பாக்கியில் அதே மாதிரி போட்டு வரணும். அடுத்தது வந்து 15,000 இன்ட்டு 1200 இன்ட்டு 20 3,600. இந்த மாதிரி இந்த 9 முடிஞ்சு போயிடும். இந்த 9 காஸ்ட்டும் போட்ட உடனே நெட்டுங்கிறது ப்ராஃபிட் மைனஸ் காஸ்ட், அதெல்லாம் இந்த ஃபிகர்ஸ் வந்துடும். அதனுடைய அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டி பக்கத்தில் இருக்குது. ஆக எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் 9 சினாரியோக்கும் 31,680 இன்ட்டு 0.2 ப்ளஸ் 32,400 இன்ட்டு 0.12 ப்ளஸ் 32,580 இன்ட்டு 0.08 இது மாதிரி வரும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னாக்க இந்த இடத்துல இந்த நெட் ப்ராஃபிட் என்கின்ற ரேண்டம் வேரியபிள் 9 வேல்யூஸ் எடுத்துக்கிறது. ஏன்னா இது 3 அது 3 9 வேல்யூ எடுத்துக்கிறது. 9 வேல்யூவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதோடைய அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து வேல்யூ தட் தி ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் மல்டிப்ளைட் பை தி ப்ராபபிலிட்டி. ஸோ 9 டேர்ம்ஸ் வரும், மல்டிப்ளை பண்ணி போட்டு கரெக்டாக மல்டிப்ளை பண்ணோன்னாக்க 28,313.8 lakhs 28,330.8 லட்சங்கள் இவங்க ப்ராஃபிட்டாக வரும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கில் 2 விஷயங்கள் தான் வச்சுருக்கோம், ப்ராஃபிட் ஒன்று, காஸ்ட் ஒன்று. இதில் வந்து நம்ம பல விஷயங்களை கொண்டு வரல, அதாவது இந்த பொருளை செய்வதற்கு உண்டான செலவு மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் கொண்டு வரல. ரொம்ப சிம்பிளாக 2 டேர்ம் தான் வச்சுருக்கோம், ஒரு ப்ராஃபிட் ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட். இது 2 மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணுறோம், அதனால இது மாதிரி கிடைக்கும். ஸோ முதல் ஆல்டர்னேட்டிவ் அந்த நேரத்தில் என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த நேரத்தில் என்ன விலை ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை கொடுத்துட்றது அப்படிங்கிற ஃபஸ்ட் பை ஆல் த ஸ்பேஸ் அட் த மார்க்கெட் ரேட். இதை பண்ணினோன்னாக்க எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து 28,313.8 lakhs வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஹையர் ஸ்பேஸ் ஃபார் 20,000 பைக்ஸ் at 1,000 per unit space அப்படிங்கன்னு பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது ப்ரைஸில் வந்து பண்ணும்போது இந்த டேபிள்லேயே பல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காஸ்ட்டுங்கிறது வந்து காமன் ஆகிடுறது. எப்படி காஸ்ட் காமன் ஆகுது, காஸ்ட் ஏன் காமன் ஆகுதுன்னாக்க 20,000 பைக்குக்கு நம்ம எப்படியும் ஹையர் பண்ணிடுறோம். 20,000 பைக்கு, ஒரு பைக்குக்கு 20 இன்ட்டு 1000 ரூபாய் போட்டிங்கன்னா 4,000 லட்சம் வந்துடும், ஒரே ஃபிகராக வந்துடும். அதான் இங்கே 4,000 லட்சம்ங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம். ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த 36,000ங்கிறது 0.4 ப்ராபபிலிட்டி, இது 3 கூட்டிக்கலாம். 30,000 அப்படிங்கிறதுக்கு 0.4 ப்ராபபிலிட்டி, 27,000ங்கிறதுக்கு 0.2 ப்ராபபிலிட்டி. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் 36,000 இன்ட்டு 0.4 ப்ளஸ் 30,000 இன்ட்டு 0.4 ப்ளஸ் 27,000 இன்ட்டு 0.2. 9ஐயும் பெருக்கலாம், 3ஆவும் காமிச்சுடலாம். 9ஆக காமிச்சிங்கன்னா
36,000 into 0.2 plus 36,000 into 0.12 plus 36,000 into 0.08 மூணு டேர்ம் வரும். அந்த 36,000 தனியாக பிரிச்சிங்கனாக்க மூணையும் கூட்டினா 0.4 வந்துடும். அதான் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த மூணு டேர்ம் சேர்ந்து ஒரே டேர்மாக இங்கே காட்டப்பட்டிருக்கு. கடைசி மூணு டேர்ம் வந்து ஒரே டேர்மாக இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் 31,800 லட்சங்கள். ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு ஒரே செலவு 4,000. ஸோ 27,800 லட்சங்கள். ஸோ முதல் முறையை ஃபாலோ பண்ணோன்னா 28,333 வருது. இரண்டாவது முறையை ஃபாலோ பண்ணால் 27,800 வருது. ஆக எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அதை நாம் ஒரு அப்ஜெக்டிவாக எடுத்துக்கொண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னாக்க முதல்ல பண்ணுறது தான் கரெக்டு. அந்தந்த நேரத்தில் என்ன காஸ்ட் வருதோ, என்ன டிமாண்டு வருதோ, என்ன காஸ்ட் வருதோ அதை போட்டு பண்ணுறது நமக்கு அதிகபட்ச லாபத்தை கொடுக்கும், எக்ஸ்பெக்டட் லாபத்தை கொடுக்கும். ப்ராபபிலிட்டி சம்மந்தப்பட்ட எந்த கணக்கை எடுத்துக்கொண்டாலும் இந்த எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கும். ஸோ ரியாலிட்டியில் படி பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக 28,313.8 லட்சம் வராது. அதை விட அதிகமாக வரலாம், அதை விட கம்மியாக வரலாம், என்ன வேணால் வரலாம். ஆனால் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் வர வர இது நம்ம எதிர்பார்க்கும் லாபம், ஆக்சுவலாக வரும் லாபம் அதை விட அதிகமாக இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ வந்து ஆக்சுவலாக வர்றது 36,000 ப்ராஃபிட்டும் 3,420 காஸ்டாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக வரும். ஆனால் 0.2 ப்ராபபிலிட்டியில் அது வரும். ஸோ எது வேணால் ஆக்சுவலாக வரலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டெசிஷன் மேக்கிங் அண்டர் அன்சர்டன்டி பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ அது ரெண்டும் மாறும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸ்பெக்டட் வேல்யூவை வைத்துக்கொண்டு நம்ம அதற்கு உண்டான கணக்குகளை போட்டு எது சிறந்த, இந்த ரெண்டில் எது லாபகரமானது அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். இந்த மாதிரி கணக்குகள் உதவி செய்கின்றன. இதே அன்சர்டன்டியில் ஒரு கணக்கை பார்த்து ஒரு சினாரியோவை பார்க்கலாம். அதையும் ஒரு சின்ன புத்தக உதாரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம், ரியல் லைஃப் ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி சின்ன கணக்காக அதை மாற்றி அதன் மூலமாக 2-3 கான்செப்டை சொல்கிறது வந்து இது மாதிரி பண்ணுறது. இப்போ ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு இந்த டாப்பிக்கை முடிவுக்கு கொண்டு வரலாம். கம்பெனி ஹேஸ் அ டிமாண்ட் ஆஃப் 6 lakhs திஸ் இயர். ஒரு பொருளுக்கு 6 lakhs கம்பெனியுடைய டிமாண்ட் இருக்குது. ப்ராடக்ட் இஸ் சோல்டு இன் இந்தியா அட் 10,000. இந்தியாவில் பண்ணும்போது 10,000 ரூபாய் ஆறுது ஒரு பொருளை செய்வதற்கு. They have a facility in India with a capacity of about 7 lakhs per year. ஃபெசிலிட்டி இருக்குது, 7 lakhs வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ டிமாண்ட் 6 lakhsல போயிட்டுருக்கு, அதனால 6 lakhs பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் 8,000. 8,000க்கு செய்யறதுக்கு ஆறுது, 10,000க்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரியல் லைஃப்பில் கொஞ்சம் வேறு மாதிரி நம்பர்ஸ் வரலாம், ஏன்னா டாக்ஸஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த கணக்கை போடுவதற்காக 8,000ன்னு வச்சுக்கொள்ளலாம். They can increase their production up to another 50,000 at 10,000 per product. இந்த அடுத்த வருஷத்துக்கு பண்ணும்போது 50,000 வரைக்கும் அவங்களால போக முடியும். டிமாண்டுக்கு தகுந்தாற் போல் 50,000 வரைக்கும் இன்னும் அதிகரிக்க முடியும் அதே விலையில், 10,000 per product. They expect the demand to grow by 20%, probability 0.6, or grow up by 5%, the probability 0.4. டிமாண்ட் 20% இன்க்ரீஸ் ஆகலாம், 5% டிக்ரீஸ் பற்றி பேசலை, 5% இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ 2 சினாரியோ தான் இருக்குது. டிமாண்ட் 20% இன்க்ரீஸ் ஆகிற சினாரியோ, இன்னொன்று டிமாண்ட் 5% ஆக இன்க்ரீஸ் ஆகிற சினாரியோ. ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகிற சினாரியோ 0.6. அப்போ என்ன ப்ராஃபிட் வரும்? 20% இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க ஏற்கனவே 66 lakhsல இருக்குது, 7,20,000ல் இருக்குது. 7,20,000ல் இருக்கும்போது இங்கே வந்து they can increase their production up to another 50,000 தான் போட்டிருக்கோம். இதில் அதை எடுத்துக்கல, இந்த கணக்கை போடும்போது அதை எடுத்துக்கொள்ளவில்லை, இதை எடுத்துக்காம தான் போட்டிருக்கோம். another 50,000ங்கிறத எடுத்துக்கல. ஸோ அதை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு they can do the production அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 7,20,000 டிமாண்டு,
7,20,000 டிமாண்டை வந்து நம்ம 10,000 ரூபாய் ஒரு பொருளுக்கு விற்கிறோம். அதனால 720 கோடி இது பணமாக வருகிறது. செய்வதற்கு உண்டான செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து தே கேன் இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்ம இதை கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இதை உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன். டிமாண்ட் வந்து 20% போகிறது. ஸோ டிமாண்ட் 6 லட்சத்திலிருந்து 7,20,000 டிமாண்ட் வருது. அந்த 7,20,000 அவங்க 7 லட்சம் வரைக்கும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆக ப்ரொடக்ஷன் காஸ்ட் அந்த 7 லட்சத்துக்கு 8,000 ரூபாய். அப்புறமா தே கேன் இன்க்ரீஸ் இட் பை another 50,000 போட்டிருக்கோம் இல்லையா. ஆக பாக்கி இருக்கிற 20,000க்கு 10,000 ரூபாய் ப்ரொடக்ஷனில் வருது. ஆக்சுவலாக பண்ணும்போது 8,000 ஆகுது. 7 லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் 8,000 ரூபாயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொரு 50,000 அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது 10,000 ஆகிடுறது. ஆக 7.2 லட்சமானதில் 7,08,000க்கும் பாக்கி இருக்கிற 20,000 10,000க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் 580 கோடி ஆகிறது. அவங்களுடைய டிமாண்ட் ரெவென்யூ வந்து 720 கோடியாக வருகிறது. ப்ராஃபிட் வந்து 140 கோடியாக வருகிறது. இரண்டாவது சினாரியோவில் பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் இன்க்ரீசஸ் பை 5%. இப்போ வந்து டிமாண்ட் 6 லட்சத்தில் இருக்குது. ஆக அது 6,30,000 ஆகிறது. ரெவென்யூ 630 கோடி. ஏன்னா 10,000 ரூபாயில் விற்கிறோம். ஸோ 630 கோடி செய்வதற்கு 6.3 லட்சம் இன்ட்டு 8,000 504 கோடி. ஆக ப்ராஃபிட் 126 கோடி. முதல்ல 140 கோடி, அடுத்ததில் 126 கோடி. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் 140 கோடி இன்ட்டு 0.6 ப்ளஸ் 126 கோடி இன்ட்டு 0.4 133.6 கோடி ப்ராஃபிட் வருது. ஸோ 2 சினாரியோ போட்டு ப்ராஃபிட் என்னங்கிறது இதில் காமிச்சிட்டோம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த கணக்கை. அதே தான் காட்டுறோம். They expect demand for the next year to grow up by 20% and 5%. இப்போ அடுத்தது வந்து they are also considering the possibility of setting up a production facility in a foreign country. இது நம்ம நிறைய குளோபலைசேஷன் அப்படிங்கிறதுல பார்ப்போம். இந்த நாட்டில் தயாரிப்பது நமக்கு லாபகரமானதா, வேறு ஒரு நாட்டில் தயாரிப்பது லாபகரமானதா அப்படிங்கிறத பார்க்குறது குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு இந்த உதாரணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறோம். வேறு ஒரு நாட்டில் பண்ணினால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல காட்டுறோம். இப்போ அதை சொல்கிறோம். இந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஃபெசிலிட்டி ஆனது 4 to 7 lakhs per year தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 7 லட்சத்துக்கு மேலே அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. It involves a fixed cost of 20 crore in a foreign currency. அந்த ஃபாரின் நாட்டினுடைய கரன்சி நமக்கு என்னன்னு சொல்லலை. ஆனால் 20 கோடி அந்த கரன்சியில் ஃபிக்ஸ்ட் காஸ்டாக வருகிறது. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து 12,000 இன் ஃபாரின் கரன்சி பர் யூனிட் ப்ரொடியூஸ்ட். இந்தியன் ரூபாயில் 10,000, 12,000 ரூபா ஆகிடுறது. ரூபாயில் 12,000 ஃபாரின் கரன்சியில் ஆகிடுறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் கேன் ஆல்சோ வேரி. இந்திய ரூபாய்க்கும் அந்த நாட்டு கரன்சிக்கும் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறலாம். இப்போதைக்கு 1 rupee is equal to 1.5 ஃபாரின் கரன்சி. நம்மளது 1 ரூபாய்னாக்க அது அந்த வெளிநாட்டு கரன்சியில் 1.5 ஆக அது இருக்கிறது. ருப்பி கேன் கெயின் பை 10%, ருப்பி கேன் லூஸ் பை 5%ன்னு 2 பாசிபிலிட்டி போட்டிருக்கோம். ஏன்னா இன்னொரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே அட்வான்டேஜ் என்னன்னாக்கா கரன்சி டிஃப்ரென்சஸ். ஒரு கண்ட்ரியோட கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னொரு கண்ட்ரியோட கரன்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் அதற்கு தகுந்தாற் போல் பண்ணுறது. ஆக இப்போ இந்த ஃபாரின் சினாரியோவில் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 4 சினாரியோ வருது. ஸோ ஒரு சினாரியோ வந்து டிமாண்ட் 720,000, அதாவது டிமாண்ட் கேன் கோ அப் பை 20%, 720,000 ஒரு சினாரியோவில் வருது. சினாரியோ 2 720,000 இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ருப்பி கேன் கெயின் பை 10%. ஸோ 1 rupee is equal to 1.65 of the foreign currency. 1.5ங்கிறது 10%, 1.65. அடுத்ததில் வந்து இட் கேன் லூஸ் பை 5%,
1.425. முதல் 2 சினாரியோ இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 7 லட்சம், 7 லட்சம் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரெவென்யூ வந்து 700 crore rupees, ஏன்னா ப்ராடக்ட் இஸ் சோல்ட் இன் இந்தியா. ஸோ 700 crore rupees. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்ன வரும்? ஃபிக்ஸ் காஸ்ட் 20 கோடி ஃபாரின் கரன்சியில், வேரியபிள் காஸ்ட் 7 லட்சம் இன்ட்டு 12,000, ஏன்னா 12,000 இன் ஃபாரின் கரன்சின்னு போட்டிருக்கோம். இது ரெண்டையும் கூட்டினோன்னாக்க 860 crores இன் ஃபாரின் கரன்சி. ஆக இந்தியாவில் வரும்போது 700 மைனஸ் 860 by 1.65. 860 crore in foreign currency is 860 crore divided by 1.65, 178.79 crores in rupees. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இதே மாதிரி செகண்ட் சினாரியோ போட்டோம்னாக்க டிமாண்ட் 7,20,000, எக்ஸ்சேஞ்ச் 1.425, ப்ராபிலிட்டி 0.24. ஸோ ப்ரொடக்ஷன் 7 லட்சம், ரெவென்யூ 700 கோடி, காஸ்ட் 7 லட்சம் இன்ட்டு 12,000 ப்ளஸ் 20 கோடி, அதே 860 crores. ஆனால் ருப்பிக்கும் அந்த ஃபாரின் கரன்சிக்கு இருக்கிற வித்தியாசத்தினால இது வந்து 700 மைனஸ் 860 டிவைடட் பை 1.425, ஆக இது வந்து 96.49 crores அப்படின்னு வருது. 96.49 crores அப்படின்னு வருது. அங்கே 1.65, இங்கே 1.425னால 96.49 crores என்று வருகிறது. இதே மூணாவது சினாரியோவில் வரும்போது உங்களுக்கு காஸ்ட் டிமாண்ட் குறையிறது, 6.3 lakhs, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 1.65ல் இருக்குது, ப்ராபிலிட்டி 0.24. ஸோ ப்ரொடக்ஷனை வந்து இதே மாதிரி போடும்போது ப்ரொடக்ஷன் 6.3 lakhs, ரெவென்யூ 630 crores, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 776 crores இன் ஃபாரின் கரன்சி, ஆக 159.7 கோடி வருது. நாலாவது சினாரியோ போடும்போது 85.44 கோடி வருது. ஆக இந்த 4 எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டையும் ப்ராபிலிட்டியில் மல்டிப்ளை பண்ணால் 139.514 வெளிநாட்டில் பண்ணானாக்க இது வருது. ப்ராபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதே நம்ம போன இதில் உள்நாட்டில் பண்ணும்போது 133.6, வெளிநாட்டில் பண்ணும்போது 139.514. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் பண்ணுறது நமக்கு லாபகரமானது. இது வந்து ஒரு படம் மூலமாக காமிச்சிருக்கோம். ஸோ இந்தியாவில் பண்ணும்போது ஒரு நோடு வருது, ஃபாரின் கண்ட்ரியில் பண்ணும்போது ஒரு நோடு வருது. இந்தியாவில் பண்ணும்போது 2 சினாரியோ பார்த்தோம், ஃபாரின் கண்ட்ரியில் பண்ணும்போது 4 சினாரியோ பார்க்குறோம். 4 சினாரியோ இங்கே காட்டுறோம். நம்ம கணக்கு போட்டதுபடி 2 சினாரியோவில் இந்தியாவுக்கு 133.6, ஃபாரினில் 4 சினாரியோ போடும்போது 139.51. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கோம், அது வந்து டெசிஷன், இந்தியாவில் பண்ணலாமா ஃபாரினில் பண்ணலாமான்னு. ஆக ஃபாரின் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இதுதான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். 139.51 அப்படின்னு பார்த்து பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி டெசிஷன் மேக்கிங் அண்டர் அன்சர்டன்டி அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஸ்பாட் ப்ரைஸிங், குளோபலைசேஷன், வேறு எந்த நாட்டில் தயாரிக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ப்ராபபிலிட்டி மாடல்ஸ் மூலமாகவும் டெசிஷன் ட்ரீ மூலமாகவும் பார்த்துருக்கிறோம். இந்த டெசிஷன் ட்ரீயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஆல்டர்னேட்டிவ்ஸ் வரும். அதில் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். எது நமக்கு அதிக ப்ராஃபிட் கொடுக்கறதோ அது, இல்லை எது குறைந்த காஸ்ட் கொடுக்கறதோ அது, அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்கொயரை அந்த இடத்துல போட்டு ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டெசிஷன் ட்ரீயில் இன்னும் ஒரு முறை, கற்றுக்கொள்ளும் ஒரு முறை. மீதி பாடங்களை நாம் அடுத்த பாடத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நன்றி.